பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்னுடைய 10வது வகுப்புக்கான பதிவு. இதில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அல்லாஹ்வை அறிவது. அல்லாஹ்வை கடைசி இப்போ சூரா ஹஷரில் நம்ம பார்த்தோம், 3 பண்புகளை பார்த்தோம் அல்லாஹ்வை அறிவதற்காக. அது என்னன்னு பார்த்தா, சுய பரிசோதனை, அல்லாஹ்வை அறிதல், குரானை அறிதல். இந்த 3 விஷயங்களை வச்சுட்டு நம்ம அல்லாஹ்வை பற்றியே அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த 3 விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தொடர்பு உடையது தான். அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாமே அல்லாஹ் சீல் வைக்காமல் எந்த படைப்பையுமே படைத்ததில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்புமே நம்ம பார்க்குறப்போ இது அல்லாஹ்ட்டந்தான் வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அதுபோல் தான் இந்த திருக்குரானும் அல்லாஹ்கிட்ட தான் வந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இந்த குரானை படிக்கிறப்போ அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம படித்து சிந்திக்கிறப்போ நம்மளுக்கு தெளிவாக புரியுது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஒரு 5 வழியில் அல்லாஹ்வை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் இந்த குரானில். அல்லாஹ் தன்னை பற்றி இந்த குரானில் சொல்கிறான். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவனுடைய செயல்கள், திறமைகள், ஆற்றல்கள், பண்புகள், அவன் என்ன செய்ய போகிறான் என்று நேரடியாகவே தன்னை பற்றி இந்த குரானில் பல இடங்களில் அல்லாஹ் பல வசனங்களில் சொல்லியிருக்கான். அல்லாஹ் பார்த்து, இப்போ உதாரணம் ஒன்று பார்த்தோன்னா, அல்லாஹ் பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற வசனத்தை நம்ம படிக்கலாம். இப்போ அல்லாஹ் பார்க்குறான்னா என்ன அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? நம்ம எல்லோரும் தான் பார்க்குறாங்க, அது மாதிரி அப்படி இல்லை. அல்லாஹ் பார்க்குறான்னா எப்படி பார்க்குறான், எதுக்காக பார்க்குறான், பார்த்தா அவன் என்ன செய்வான் அப்படிங்கிற ஒரு இது நம்ம சிந்திக்கணும். சிந்தித்தா மட்டும்தான் அதுக்கு நம்மளுக்கு விடை கிடைக்கும். இப்போ அடுத்ததை பார்த்தோன்னா, நம்ம சிந்தனை இப்படி போக போக தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் அதிக மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை பற்றி நேரடியாக அறிமுகம் சொல்கிறான். அல்லாஹ் திருக்குரானில் தன்னை பற்றி நேரடியாகவே அறிமுகப்படுத்துகிறான். என்ன அவனுடைய பண்புகள், செயல்கள், ஆற்றல்கள் வழியாக அல்லாஹ் தன்னை பல இடங்களில் அறிமுகப்படுத்துகிறான். உதாரணமாக இப்போ 34வது அத்தியாயம் இதில் பார்ப்போம். 1வது 2வது வசனங்களில் அல்லாஹ் தன்னை பற்றி இப்போ சொல்கிறான். அதை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி லதி லஹு மாஃபிஸ் சமாவாத்தி வமா ஃபில் அர்தி வலவுல் ஹம்து ஃபில் ஆஹிரத்தி வஹுவல் ஹக்கீமுல் ஹபீர். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. மறுமையிலும் புகழ் அவனுக்கே. அவன் ஞானமிக்கவன், அறிந்தவன். யாலமு மா யூலிஜுல் ஃபில் அர்லி வமா யஹ்ருஜு மின்ஹா வமா யுன்சிலு மினஸ் சமாயி வமா யஹ்ருஜு ஃபீஹா உவர் ரஹ்மானுர் கஃபூர். பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானிலிருந்து இறங்குவதையும் அதை நோக்கி மேலே செல்வதையும் அவன் அறிவான். அவன் நிகரற்ற அன்புடையவன், மன்னிப்பவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னை பற்றியே இந்த 2 வசனங்களில் சொல்கிறான். வானம் பூமி எல்லாமே எனக்கு தான், அதில் இருக்கிற எல்லாமே அந்த புகழ், மறுமையிலும் அவனுக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த 2 வசனங்களையும் சொல்கிறான். மேலே ஏறி போகிறது, கீழே என்ன நடந்தாலும் அது அவனுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாமே அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தன்னை பற்றி 5 வழியில் தன்னை பற்றி சொல்லிகிட்ருக்கான். அதில் ஒன்று அவனை பற்றி அறிமுகம் ஃபஸ்ட்டு இது. 2வது பார்த்தோன்னா, தன்னை வணங்க வேண்டும் என்ற கட்டளையில் அவன் சொல்கிறான். தன்னை வணங்க வேண்டும் என்று பல காரணங்களால் அவன் தன்னை தான் வணங்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியும். அவனை தான் வணங்கணும், அவன் தான் பேரரசன், வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். எத்தனை பேர் உட்கார முடியாமல் கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ நோயால் படுத்துகிட்டே இருக்காங்க, அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறப்பவும் பார்த்தா நம்மளுக்கு வாயில் உமிழ்நீர் சுரக்குது. அது கரெக்டாக நம்மளால் சுரக்கிறனால தான் நம்மளால் ஒழுங்காக பேச முடியுது. இதே நிறைய உமிழ்நீர் சுரந்துட்டு இருந்துச்சுன்னா, நம்ம பேசுகிறப்போ வாயில் நிறைய உமிழ்நீர் இருந்தால் வாயில் சரியாக பேச முடியாது. பேசினாலும் மற்றவங்களுக்கு புரியாது. இதே நாக்கு வறண்டு காஞ்சு போயிருந்தாலும் நம்மளால் பேச முடியாது.
அல்லாஹ் வந்து ஒவ்வொன்றையும் கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றையும் வழங்கி நம்மளை வந்து வழி நடத்திட்டுருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு உதாரணமாக 6வது அத்தியாயம் 102வது வசனத்தில் பார்ப்போம் ஒரு இதை. தாலிக்குமுல்லாஹு ரப்பக்கும் லா இலாஹ இல்லா ஹுவ ஹாலிகு குல்லி ஷைஇன் ஃபஅபுதூஹு வஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல். அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ். அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். எனவே அவனையே வணங்குங்கள். அவன் அனைத்து பொருட்களுக்கும் பொறுப்பாளன் அப்படிங்கிறே அல்லாஹ் சொல்கிறான். அவன் தான் எல்லாத்தையும் படைத்தான். அவனையே வந்து நம்ம வந்து பொறுப்பாளனாக ஆக்கி அவனையே தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் வந்து பல இடங்களில் வந்து குரானில் வந்து ஏவல்கள் கட்டளைகளை நம்மளுக்கு சொல்கிறான். இப்படி செய்யுங்க, செய்யாதீங்க, இது நல்லது போல் அப்படின்னு சொல்லி பல கட்டளை ஏவல்களை வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு உதாரணமாக பார்த்தோன்னா 16வது அத்தியாயம் 90வது வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்கிறா, இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வஇதாஇ ஸில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பஹி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். நீதி, நன்மை மற்றும் உறவினருக்கு கொடுப்பதை அல்லாஹ் கட்டளையிடுகிறான். வெட்கக்கேடானவை தீமை மற்றும் வரம்பு மீறுவதை உங்களுக்கு தடுக்கிறான். நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக அல்லாஹ் அறிவுரை கூறுகிறான். இது வந்து நீதியாக நடந்துக்குங்க, எல்லாத்துக்கும் நன்மை செய்யுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு எப்படி கட்டளைகள் மூலம் நம்மளை வந்து இது பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோன்னா நற்காரியங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் செய்பவர்களுக்கு நிறைய பரிசு தருவேன். நல்லதை செஞ்சால் வந்து இது பரிசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பல இடங்களில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நற்குடிக்கும் ஒவ்வொரு பரிசு நிறைய சொல்லியிருக்கான். குரான்லேயும் சொல்லியிருக்கான், ஹதீஸ்லேயும் நிறைய வந்திருக்கு. இப்போ குரானில் உதாரணத்துக்கு ஒன்று பார்த்தோன்னா 2வது அத்தியாயம் 25வது வசனத்தில் ஒன்று பார்ப்போம். பஷீரில் லதீன ஆமனு ஆமிலு சாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹத்தியல் அன்ஹாரு குல்லமா ருசிஹு மின்ஹா மின் சமராத்தி ரிஸ்கன் ஹாலு ஹாதல்லதி ருசிஹ்னா மின் ஹப்லு வ ஊத்து பிஹி முத்தஷாபிஹன் வலஹும் ஃபீஹா அஸ்வாசும் முத்தஹர்ரத்துன் வஹும் ஃபீஹா ஹாலிதூன். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு சொர்க்கச் சோலைகள் உள்ளன என்று நற்செய்தி கூறுவீராக. அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதில் ஏதாவது கனி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இதற்கு முன்பு இதுதானே நமக்கு வழங்கப்பட்டது என்று கூறுவார்கள். இதே தோற்றமுடையதுதான் முன்னரும் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே அவர்களுக்கு தூய்மையான துணைகளும் உள்ளன. அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் வந்து சொல்கிறான் பாருங்கள், நம்பிக்கை கொண்டு யார் நல்ல காரியங்கள் செய்கிறானோ அவங்களுக்கு வந்து நான் வந்து சொர்க்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கேன். அதில் வந்து அது கீழ்ப்பகுதியில் வந்து ஆறுகள் ஓடிட்டுருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு சாப்பிட நிறைய கனிகள் தருவாங்க. அந்த கனிகளெல்லாம் நம்ம பார்க்குறப்போ நம்ம இதை தானே முதல்லையும் சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அது வந்து வேறு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தூய்மையான துணைவியர்களும் இருக்காங்க சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அடுத்த ஒரு பண்பு அல்லாஹ் 5வது பண்பு என்னன்னு பார்த்தோன்னா, அல்லாஹ் வந்து தண்டனைகள் அவனுடைய தீமைகளை செஞ்சால் என்ன தண்டனை கொடுப்பேன், சாபங்கள், அதை பற்றி எல்லாம் கூட வந்து அல்லாஹ் வந்து குரானில் சொல்கிறான். அதுக்கு உதாரணமாக பார்த்தோன்னா 22வது அத்தியாயம் 44வது வசனம் 45வது வசனத்தை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஹாபுல் மதியன வ கதிபு மூசா வ அம்லைத்து லில் காஃபிரீன சும்மா அஹதுனாஹு கைஃப கான நக்கீர். வகையன் மின் கரியத்தின் அஹலக்னாஹ வைய லாலிமத்துன் ஃபஹிய ஹாவியத்துன் அலா உருஷிஹா வ பிரிம் அத்தலத்தின் ஹஸ்ரின் மஷீத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த 2 வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். மதியன் வாசிகளும் வந்து பொய்யின் தான் சொன்னாங்க. மூசாவும் பொய்யென கருதப்பட்டார். எனவே என்னை மறுத்தோருக்கு அவகாசம் அளித்தேன், பின்னர் அவர்களை பிடித்தேன். எனது வேதனை எவ்வாறு இருந்தது. எத்தனையோ ஊர்களை அநீதி
இளைத்து வந்த நிலையில் அவற்றை அழித்து உள்ளோம். அவை முகடுகளுடன் சேர்ந்து விழுந்து கிடக்கின்றன. கேட்பாலற்ற கிணறுகள், பாலடைந்த கோட்டைகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நான் வந்து எப்படி தண்டனை தருவேன் அப்படிங்கிறதையும் இந்த 2 வசனத்தில் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம 5 பண்புகள், அல்லாஹ்வுடைய பண்புகளை மூலம் அல்லாஹ் வந்து இது நம்ம நம்புறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன வந்து ஃபஸ்ட்டு வந்து அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அறிமுகம், அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அது 2வது. 3வது பார்த்தோன்னா அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அல்லாஹ் வந்து இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறான். அதன் மூலமாக பார்த்தோம். 4வது வந்து அல்லாஹ் பரிசு, நன்மை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற பரிசுகள். 5வது வந்து தீமை செய்கிறவங்களுக்கான தண்டனைகள். இந்த 5 இதுலேயுமே வந்து அல்லாஹ்வை பற்றி நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் இது இறைவசனங்களை பார்த்து இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படிங்கிறதுக்கும், இது அல்லாஹ் தான் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய சான்றாக இது இருக்குது. இந்த வசனங்கள் வந்து அல்லாஹ்வை நம்மளை வந்து அறிமுகப்படுத்துகுது. தாவா என்றன்னா இஸ்லாமிய அழைப்பு தான் தாவாங்கிறது. மக்களை வந்து அல்லாஹ்வின் பால அழைக்கிறது. அதுக்கு வந்து உதூன் சபீல ரப்பிக்க, உனது இறைவனின் பாதையில் மக்களை அழைப்பீராக அப்படின்னு சொல்கிறாங்க. குரானில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை வந்து அல்லாஹ்வுடைய பக்கம் வந்து இழுக்குது. அல்லாஹ்வை பற்றியே நம்மளுக்கு அல்லாஹ்வை அறிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஒரு வாய்ப்பாக அனைத்து வாசல்களையும் வந்து அல்லாஹ் திறந்து வச்சுருக்கான் குரானில். ஒவ்வொரு வசனமும் படித்தோன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வகையான அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லா பற்றியும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு குரான் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த குரானை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்வை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை அறிவதன் மூலம் வந்து குரானை அறிவது வந்து எளிது. இது 2 வந்து ஒன்று கூட ஒன்று தொடர்புடைய. குரான்னா அல்லாஹ் என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தா குரானில் இருக்குது. குரானில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அது அல்லாஹ்வை பற்றி சொல்லுது. அப்படி 2க்குமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை, இதில் அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வை பற்றிய அதிகமாக நம்ம எவ்வளோ மகத்துவம் எல்லாம் எவ்வளோ அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம வந்து அல்லாஹ் இந்த குரானை வந்து நம்ம எளிதால் புரிஞ்சுக்க முடியும். இது வந்து யாருடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படிங்கிறத நம்ம மனசில். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியுது அந்த டாக்டர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் வந்து நல்ல மருந்தை தான் தருவார், அவர் கொடுத்தா அது சரியாயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் நம்மளுக்கு அதோட அப்போ நம்ம அந்த மருந்து மேலே அதிக அக்கறை கொண்டு அப்படி கரெக்டாக இது பண்ணுவோம். அதுபோல தான் வந்து இந்த குரான் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்கிட்டேருந்து தான் வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய வேதம்னு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மனசில் பதிய வைக்கிறோமோ அப்போ தான் அதுக்குள்ளார சீக்கிரமாக அது வந்து நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை தரும். நம்ம மனசில் வந்து குரான் இறங்கும் அப்படிங்கிறத இந்த உதாரணம், இந்த வசனங்கள் மூலமாக பார்க்குறோம். அல்லாஹ்வை அறிதல் என்பது வந்து ரொம்ப அச்சாணி, ஒரு மூலம், அதுதான் மூலம். அது கரெக்டாக இருந்தால் தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வணக்கத்தின் மூலம் என்னை தெரிஞ்சுக்கோங்க, தண்டனைக்கு மூலம் என்னை தெரிஞ்சுக்கோங்க, நற்கூலி மூலம் தெரிஞ்சுக்கோங்க, என் படைப்புகள் மூலம் என்னை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து என்னை தெரிஞ்சுக்கோங்கன்னு பல இடங்களில் சொல்கிறான். அதுக்கு உதாரணமாக ஒரு 2-3 வசனங்களை பார்ப்போம். 47வது அத்தியாயம் 19வது வசனத்தில் வாலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு வஸ்தக்ஃபிரு லிதன்பிக வலில் முமினீன வல் முமினாத்தி வல்லாஹு யாலஹு முத்தகப்பல ஹல்லபக்கும் வ மஸ்வாக்கும். முகமதே, அல்லாஹ்வைத் தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்வீராக. உமது பாவத்திற்காக நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நீ மன்னிப்பு கேட்பீராக. நீங்கள் இயங்குவதையும் தாங்குவதையும் அல்லாஹ் அறிவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்கிறான். அடுத்ததாக பார்த்தோன்னா 5வது அத்தியாயம் 34வது வசனத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொல்லி,
இல்லல்லதீன தாபு மின் ஹப்லி ஐன் தக்திரு அலைஹிம் வாலமு அன்னல்லாஹ ஹஃபூருர் ரஹீம். நீங்கள் அவர்களை பிடிப்பதற்கு முன் திருந்திக் கொள்வோரை தவிர அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அடுத்தது பார்த்தோன்னா 8வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் இன்னொரு இதை சொல்கிறான். அதை பார்ப்போம். இன் தவல்லவ் வலமு அன்னல்லாஹா மௌலாக்கும் நீமல் மௌலா நீமன் நசீர். பாதுகாவலன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அவன் சிறந்த பாதுகாவலன், சிறந்த உதவியாளன். இப்படி நம்ம அல்லாஹ்வை நம்புறது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மன நிறைவு, மன அமைதி, பொருளாதார தன்னிறைவு எல்லாமே கிடைக்கும். அப்படி துன்பம் எல்லாமே நம்மளுக்கு கஷ்டம் எல்லாமே நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மூசா நபியோட வாழ்க்கை வரலாறு பார்த்தோன்னா அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 28வது அத்தியாயம் 31வது வசனம் 33வது வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் ஃபலம்மா அதாக நூதிய மின் ஷாத்தி இன் வாதி ஐமனி ஃபி புஹத்தில் வல் முபாரகத்தி மினஷ் ஷஜரத்தி அன் மூசா இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன். அங்கே அவர் வந்தபோது பாக்கியம் பெற்ற இடத்தில் வலதுபுறத்தில் இருக்கும் ஓடையில் உள்ள மரத்தில் இருந்து மூசாவே, நான் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் என்று அழைக்கப்பட்டார். உடனே அல்லாஹ் அவரை அழைக்கிறாரு அங்கேருந்து. அடுத்த வசனத்தில் பார்த்தோன்னா உமது கைத்தடியை போடுவீராக என்றார். அது சீரும் பாம்பாக கண்டபோது திரும்பி பார்க்காது பின்வாங்கி ஓடினார். மூசாவே, முன்னே வாரும், அஞ்சாதீர், நீர் அச்சமடைந்தவர் ஆவீர் அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்றான் அவரை. அதுக்கு மூசா நபி சொல்கிறாங்க, அல்லாஹ், என் இறைவா, ஒரு உயிரை நான் கொன்று விட்டேன், எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என அஞ்சுகிறேன் என்று அவர் சொல்கிறாரு. அல்லாஹ்கிட்ட சொல்கிறாரு. அல்லாஹ்வுக்கு தெரியாதது அல்லாஹ்கிட்ட அவர் சொல்கிறார், நான் ஒரு உயிரை கொன்னுட்டேன், அதனால் என்னையே அவங்க கொன்றுவாங்களோன்னு பயமாக இருக்குது அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட மூசா நபி சொல்கிறாரு. அடுத்த 26வது அத்தியாயம் 16வது 17வது வசனத்தில் ஃபிரோனிடம் சென்று, நாங்கள் அகிலத்தின் இறைவனுடைய தூதர்கள் ஆவோம், எங்களுடன் இஸ்ராயலின் மக்களை அனுப்பிவிடு என்று கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 45வது வசனத்தில் சொல்கிறாரு, என் இறைவா, அவன் எங்கள் மீது வரம்பு மீறுவான் அல்லது எங்களுக்கு எதிராக அவன் அவசர முடிவு எடுப்பான் என அஞ்சுகிறோம் என்று இறைவன் கூறினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வசனத்தில். அடுத்து ஒரு வசனத்தில் பார்த்தோன்னா அல்லாஹ் போய் சொல்கிறான், நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, என்னையே வணங்குங்கள், என்னை நினைப்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிடுறான். அடுத்ததாக 26வது அத்தியாயம் அதில் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு 15வது வசனத்தில், அவர் இல்லை, நமது சான்றுகளை இருவரும் செல்லுங்கள், சான்றுகளுடன் நாம் உங்களோட செவி ஏற்றுக்கொண்டு இருப்போம் என்று இறைவன் கூறினான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் கேட்டுட்டு தான் இருப்பேன், நீங்கள் 2 பேரும் பயப்படாமல் போய் அவன்கிட்ட தாவா பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறான். இந்த வசனங்கள் மூலமாக இது மாதிரி நிறைய வசனங்கள் மூலமாக அல்லாஹ்வை பற்றி நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இது அல்லாஹ்வுடைய வேதம் தான். அல்லாஹ்வுடைய பண்புகளை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு இது ஒரு வழியாக இலகுவாக இருக்கும் அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தனவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.